உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. ஐயோ அல்லது போங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்படி வாழ்த்துறது, என்னென்ன வாழ்த்துறது கண்ணாலையா, காதாலையா, மூக்காலையா, வாயாலையா, இல்லை மனசாலையா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மகாநதி அள்ளிக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலையும் ஸ்டேஜை ஃபுல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த 20 நிமிஷம் நாடகத்தை நம்ம தலைவர் ஃபுல் கட்டியிருக்காருங்க. கட்டுன்னு கட்டியிருக்காரு. சாப்பாட்லேயும் தாங்க சாப்பிட்டுக்கிட்டே நம்ம தலைவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஆமாங்க, நீங்கள் எனக்கு வாயார சாப்பாடு போட்டதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு காவேரி அப்படி ஓரக்கண்ணால் பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஐயோ இதயத்தை அள்ளிக்கிட்டு போகுது. உண்மையிலே நம்மளாம் சின்ன வயசு பொண்ணா விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணா இருந்துன்னு வைங்களேன், எப்படா வீட்டுக்கு வருவார்னு சொல்லிட்டு கபக்குன்னு போய் அள்ளி கட்டி பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு, க்யூட்னஸ்ஸு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரி செல்லக்கண்டி அப்படியே அப்படின்னு பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஆம்பளை பிள்ளையாக பிறந்து காவேரி வீட்டுக்கு பக்கத்து வீடாக இருந்து காவேரி எப்படா வருவாங்கன்னு சொல்லி கபக்குன்னு அள்ளிக்கிட்டு அப்படியே ஜான்சி ராணி மாதிரி தூக்கிட்டு போய் தலையை கட்டி ஐயோ என்னென்னமா கற்பனை வருதுங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு செல்ல குட்டிங்களாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே அவ்வளோ அழகாக நான் என்ன சொல்கிறது போங்க, லவ் தாங்க விஜய் காவேரி மேலே 2 பேர் மேலேயும். யாரெல்லாம் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுக்கு விட நம்ம சாரதா ஐயோ அல்லது போங்க, சாரதாவை நான் கழுவி ஊற்றுன காலமும் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வர்றாங்க, வீட்டுக்கு வர்றேன் தம்பி அப்படின்னு சொல்லல அப்படின்னு காவேரியோட ரியாக்ஷன் செம்ம. ஐயோ விஜய் எப்படிப்பா சாப்பிட்டுக்கிட்டே யதார்த்தமாக பேசுகிறது. ஐயோ அதே மாதிரி முட்டை பொரிச்சி அது செய்கிறாரு. என்னது முட்டை பொரிச்சியா, பேரே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சாரதா சொல்கிறதும் அதை ஒழிச்சிருந்து கேட்டுட்டு காவேரி என்ன சமைக்கிறாரு அம்மா இப்படி ஒட்டியாயிருச்சே அப்படிங்கிறதும் ஐயோ என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி பூரா சிரிச்சுக்கிட்டே தான் அந்த நாடகம் பார்த்தேன்னு பார்த்துக்கங்களேன். அதை விட நிறைவாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அதாவது பக்கத்து இலைக்கு பாயாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தாங்க விஜயும் காவேரியும் நேரடியாக எடு அப்படின்னு சொன்னால் தப்பாக போயிருமா, பொண்ணு தப்பாக நினைப்பாலாம். என்னையும் என் பேத்தி எடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் காவேரி நீ வா, அதுக்கப்புறம் உங்களை எடுக்கிறேன். ஐயோ சாரதம்மா சூப்பர்மா, மாமி வீட்டில் இருக்கிறப்ப செம்மையாக மண்டே கழுவி ஊற்றுறோம். இன்னைக்கு அல்லது போங்கன்னு தான் சொல்லணும். இவங்க அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. அங்கேயும் போயிடுறாங்க. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா விதமாக சமைச்சு வச்சு செம்மையாக விருந்து வைக்கிறாங்க. இது எல்லாமே எங்கள் அப்பா செஞ்ச சமையல் அப்படிங்கிறாங்க. தாத்தா பாட்டியும் பார்த்து சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டினா யாருக்கு பாட்டி, காவேரிக்கு பாட்டி, மினி காவேரிக்கு பாட்டி. அதாவது தாங்க சொல்கிறேன். அடுத்து சாரதா அதெல்லாம் பேசுகிற பார்த்துட்டு இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டுருக்கு. ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லையே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்கன்னு வைங்களேன். ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே காவேரி எப்படா வருவாங்கன்னு வாசலே நிற்கிறாங்க. நம்ம தலைவனும் பாப்பாவும் இன்னும் நேரம் வரலம்மா, அப்பா இறங்கப்பா, மணி ஆயிடுச்சு, பெல் அடிச்சுட்டாங்க, வாங்க நான் போகணும், இருமா இன்னும் நேரம் வரல. அதாவது என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு படத்தில், பாயிண்ட் வரட்டும் அப்படின்ட்டு இருக்காரு. கரெக்டாக மாட்டை அவுத்து விடுறாங்க. அந்த மாதிரி வந்துடுறாங்க நம்ம தலைவி. ஐயோ நேரம் ஆயிடுச்சு, இறங்கம்மா அப்படின்னு இறங்குறாங்க. மிஸ்ஸை பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொன்ன விதம், பாட்டி அதாவது பேத்தியும் இந்த இடத்துல அள்ளிருச்சு போங்க ஸ்கோரை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு காவேரி பார்த்தோன்னே மிஸ் நீ கூப்பிடு, ஏன்பா நீ கூப்பிடு அப்படிங்கிற மிஸ் அப்படின்னு கூப்பிட அவங்களும் பார்த்துடுறாங்க. காவேரியும் பாப்பா இன்னும் இங்கே நிற்கிற, இப்போ தான் வந்தோம் அப்படின்னு விஜய் முந்திக்கிறாரு. ஆமாம் மிஸ் இப்போ தான் வந்தோம். சரி இப்போ எதுக்கு ஓயாமல் இப்போ தான் வந்தோங்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ் காவேரி மிஸ் அப்படிங்கிறாரு விஜய். எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம், தீர்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். காவேரி மிஸ் அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு. காவேரி மிஸ் வேலை பார்க்குறதுனால காவேரி மிஸ் அப்படின்னு கூப்பிட்றாரா, இல்லை என் பொண்ணு காவேரிக்கு நீங்கள் மிஸ்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால காவேரி மிஸ்ன்னு கூப்பிட்றாரா, காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாப்பா கையை பிடிச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறாங்க. இவரை உள்ளுக்கதை விட மாட்டார் வாட்ச்மேன் ஐயா. அண்ணே சார் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் சார், நான் உள்ளே போகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பாக்கெட்லேருந்து ஒரு பேனாவை எடுக்கிறாங்க, பென்சில் எடுக்கிறாங்க. ஐயோ சார் இன்னைக்கு முக்கியமானது, இது பேனாவும் பென்சிலும் கொண்டாட சொன்னாங்களாம், ப்ளீஸ் சார் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு கெஞ்சுறாரு. இவர் சார்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய ஆள் கார்லேருந்து வந்திருக்காரு, அவ்வளோ அழகாக இருக்காரு, இவர் நம்மளை பார்த்து சாருங்கிறாரு அப்படின்ட்டு
நீங்கள் போங்க தலை, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர்? என் பேர் விஜய். விஜய் நல்ல பேர், உங்கள் பேருக்கே உள்ளார விடணும், போங்க போங்க அப்படிங்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதட்ட பிடிச்சி கிள்ளிட்டு போகிறாரு. என்னது நம்மளை உதட்ட கிள்ளுறாரு, அப்போ இவ பொண்டாட்டியெல்லாம் எப்படி கிள்ளுவார், கொடுத்து வச்ச மகராசி அப்படின்னு நம்ம வாட்ச்மேனே சொல்கிறாரு. அங்கே ஓடாரு. வாட்ச்மேனையா கொடுத்து இன்னும் வைக்கலை அப்படின்னு போகிறாங்களா. என்னது நான் இங்கே சொன்னது அவருக்கு எப்படி கேட்டுச்சு, கேட்டுச்சு அப்படின்னு ஓடுறாரு. அந்தளவுக்கு காதல் மன்னனாக இருக்காரு போல இருக்கு. அது சரி, வாட்ச்மேன் ஐயான்ட்டு போகிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாருன்னு தானே சொன்னார். வரட்டு வச்சுக்கிறேன், காரியம் ஆகிற வரைக்கும் சாரு, காரியம் ஆனோன்னே ஐயாவா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. இங்கே உள்ளுக்கு வேகமாக போகிறாரு. காவேரி காவேரி அப்படின்னு கூப்பிட 2 பேருமே திரும்புகிறாங்க. ஐயோ 2 செல்லங்களும் திரும்புகிறாங்களே. என்னப்பா என்ன அப்படிங்கல. இதை வச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் தானே இது இருக்கட்டும், இது வேணாம், ஸ்கூலுக்கு போனால் தொலைஞ்சு போயிடும்னு சொன்னீங்க. ஐயோ போட்டு வாங்குறாளே. இனிமேல் முதல்ல வீட்டுக்கு வந்தோடனே வகுப்பு எடுக்கணும். இனிமேல் ஏதாவது அப்பா சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாஞ்சாமி நீ போடணும் அப்படின்னு சொல்லணும். சும்மா அப்படிங்கிற காவேரி பார்க்குறாங்க. சிரிப்பு வந்துடுது. ஒன்றும் இல்லை, நான் நேற்று சொன்னேன், ஆனால் இன்றைக்கி காலையில் கொண்டு போமா, சரின்னு சொன்னான், அதுதான் அப்படின்னு தலையை சொல்லிடுறாரு. அசடு வலியுது, கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. பாய், சாரிடா பாய் அப்படிங்கிறாங்க. சரிப்பா மறுபடியும் ஒரு பாய் அப்படிங்கிறாங்க. இது எதுக்குப்பா? காவேரிக்கு தான் அப்படிங்கிற திரும்புகிறாங்க. காவேரியும் ஒன்றும் இல்லைங்க நான் வரேங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. ஐயோ எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போகவே மனசில்லையே. காவேரி காவேரி ஐயோ 16 வயசில் லவ் வரும் பாருங்களேன், காதல், அந்த மாதிரி எனக்கு காதல் சொக்கிக்கிட்டே இருக்கே. நீ உண்மையான காதல் வச்சிருக்கடா, 100 வயசானாலும் உன் பொண்டாட்டி மேலே இதே காதல் தான்டா வரும் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. அப்படியே சட்டையை தூக்கி விட்டு, இப்போ வேணா ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா, நம்ம செல்லாக்குட்டி நம்மளை பார்க்குதானே அப்படின்ட்டு மெல்ல 1 2 3 அப்படின்னு திரும்புகிறாரு. காவேரி திரும்பவே இல்லைங்க. சே, நீ தாண்டா உண்மையான காதல் வச்சிருக்கிற. காவேரி உன் மேலே காதல் இல்லை, ஆமாம் உன் மேலே நினைப்பே இல்லை, அவன் எங்கே திரும்பி பார்க்க போகிறா அப்படின்னு வராரு. வாட்ச்மேன் என்ன பண்ணுறாங்க, நிற்கவும், சார் வாங்க சார் அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன்யா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. மறுபடியும் வாட்ச்மேன்ட்ட போயிடுறாங்க. போயிட்டு அப்படி திரும்புகிறாருங்க. யதார்த்தமாக பார்த்தா அப்படி மஞ்சக்காட்டு மைனா அப்படியே திரும்புதுங்க. அப்படியே 1000 வான வேடிக்கை பளபளன்னு கொட்டுது மேலே போய். அதுக்கப்புறம் விஜய் மேலே பூவாக தூவுதுங்க. அந்தளவுக்கு அவர் சந்தோஷம். அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா காவேரி திரும்பி பார்த்துட்டு அப்படியே இவர் பார்த்ததை பார்த்தோன்னே ஒரு சிரிப்போட வெக்கத்தோடு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஐயோ அப்படிங்கல. சார் இங்கே வாங்க. அட இவர் ஒருத்தர் என்னங்க ஐயா, ஒரு சந்தோஷத்தை கொண்டாட விட மாட்டேங்கிறீங்களே. ஐயோ என் பொண்டாட்டி என்ன பார்த்து சிரிச்சிட்டாலேன்னு சந்தோஷப்பட்டு வர்றாங்க. இங்கே வாங்க, நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க? ஐயா என்று அழைத்தேன். அது எப்படி ஐயான்னு சொல்ல முடியும்? முன்னாடி சார் சொன்னீங்கல்ல. சார்ன்னு சொன்னால் ஆங்கிலக்காரன் யூஸ் பண்ணது. ஆனால் ஐயா என்றால் தமிழுக்கு உருத்தான வார்த்தை. நம்ம முதலமைச்சர் ஐயா, நீதிபதி ஐயா அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆமாம் அப்போ உங்களை அந்த இடத்துல வச்சு கூப்பிட்டேன், அது புரிஞ்சுக்காம என்ன நீங்கள் கோச்சுக்கிட்டீங்களே ஐயா அப்படிங்களா. ஐயோ அப்போ ஐயானா அதுதான் மரியாதையா? ஆமாம். அப்போ சாரி தம்பி, உங்களை தப்பாக நினச்சி கூப்பிட்டுவிட்டேன், அப்போ இன்னொரு வாட்டி போகட்டுமா அப்படிங்கல. நீங்கள் போங்க, நிஜமா. ஐயோ மறந்துட்டு சொல்லிட்டேன், நாளைக்கு போய்க்கோங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரி நீங்களே போச்சோன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு விஜய் போகிறவர் ஜம்ப் பண்ணி அப்படியே எடுக்கிறாரு. கேட்டு அவ்வளோக்கு உயரத்துக்கு நீ வளரலையா அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேன் நினைக்கிறாரு. சரி எனக்கு தெரியுது, கேட்ட அளவுக்கு நான் வளரலை தான். எப்படிங்க ஐயா நான் நினைக்கிறத சொல்கிறீங்க, உங்கள் முகபாவனை தான் தெரியுதே அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறார் வாட்ச்மேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாருங்க. போக மனசே இல்லைங்க பக்கிக்கு. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்து. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.